நீங்கள் மட்டும்தாங்க இந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவையில் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, எந்த ஒரு ரூபத்தில் ஏற்படுகிறது என்று தெரியாமல் பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் அதனை சமாளித்து வாழ்க்கையில வெளியில் வர வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு பிரச்சனையை சமாளித்து விட்டால் மற்றொரு பிரச்சனை எங்கிருந்து தான் பிரச்சனைகள் வரும் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வேற லெவலான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க எப்போதுமே தைரியமாக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுமைகள் யாருக்கும் தெரியாத ஒரு சுமைகளாக இருக்கும். நீங்கள் வெளியில எப்பொழுதுமே தைரியமான ஒரு நபராக இருப்பீங்க. இருந்தாலும் நீங்க தைரியமான ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய மனது தான் லேசான ஒரு மனதாக இருக்கும். இந்த நாள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ சுமைகள் யாருக்கும் தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதனை எல்லாம் பார்த்து சிரித்து கொண்டு தாங்க இருப்பீங்க. சிரித்து கொண்டு இருப்பீங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாக பேசுவீங்க. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களை மோட்டிவேட் பண்ண யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வர ஆரம்பிக்கும். நம்ம எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்கிறோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனதில் சொல்ல முடியாத வலிகள் என்ன தெரியுமா? இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ரீசன் மட்டும் கிடையாதுங்க. இது பல ரீசனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சில வழிகள் இருக்கும். ஒரு பழைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த காதல் வாழ்க்கை உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நம்பிக்கை துரோகம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு வழியை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொடுத்து உங்களை இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆக்கி கொண்டேதாங்க இருக்கும். அது ஒரே நேரத்தில் உங்களுக்கு இதனையுமே கொடுத்து விடாது. ஆனா ஒவ்வொரு இரவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உடைத்து கொண்டே இருக்கும். உடைத்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆக்கி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வேலாக கூறுங்க. நீங்க நம்பியவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு நீங்க சரியாக இருந்திருக்க மாட்டீங்க. அவங்க கூறுவது போல நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருந்திருப்பீங்க. இதனால அவங்க மாஸ்க் போட்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. நீங்க உண்மையை மட்டுமே தேடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பொய் என்பது கூற மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த நபர்கள், நீங்க நம்பியவங்க உங்களை சில விஷயங்கள்ல பொய் கூற சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு நபர்களை விட்டு அவர்கள் உங்களை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அதை நேராக சொல்லி விடுவீர்கள். இந்த ஒரு உலகம் அந்த ஒரு நேர்மை ஹேண்டில் பண்ண முடியாமல் போய்விடும். ஏன் அப்படின்னா, அவங்க இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூறுவது உண்மை போல தெரியலாம். உங்களுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் கூறுவது உங்களுக்கு உண்மை போல தெரியலாம். அதனால அவர்கள் சொல்வதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்வதை அவங்க கேட்க மாட்டாங்க. இதனால அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பல நபர்கள் இதற்காகவே போயிருப்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு நான் உண்மையைத்தான் பேசுகிறேன், எனக்கு விளக்கம் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்காம அவங்க சொன்னதே சொன்னாங்க அப்படின்னா நான் சொன்னதைத்தான் சொல்லுவேன், அதைத்தான் நானும் செய்வேன் என்று நிற்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களை காதலித்தவங்க ஏன் துரோகம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க உங்களை காதலிக்கவில்லை. அவங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல காதலித்தது போல நடித்தாங்க. அதனால தான் நீங்க அவங்களுக்குன்னு ஒரு பேசக்கூட ஒதுக்குனீங்க. ஆனால் நீங்கள் அதை லைஃபாக எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் அவர்கள் அதனை லைஃபாக எடுத்துக்கொள்ளாம அவங்க அது விளையாட்டாக எடுத்துக்கொண்டாங்க. அதனால தான் அந்த ஒரு பிரேக்கப் ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆழமான ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது சாதாரணமாகத்தான் தெரியும். உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இது வரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது வரைக்கும் நீங்க அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. இன்னமும் நீங்க கவனித்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அவங்க உங்களை தேடி வரமாட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஃபீலிங்ஸுங்கிறது நிறைய இருக்கும். அதனை நிரப்ப வருவாங்க. நீங்க அந்த இடத்தை மீண்டும் கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியமாக இருக்கும். இன்னும் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் என்பது பொறுமையாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் உங்கள் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா? இதற்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பல
பல பிரச்சனைகளுக்கும் பல கேள்விகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்கு பெரிய கனவுகளை கொடுக்கிறது, பெரிய ஆசைகளை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதே உயரத்திற்கு போக முன்னாடி பெரிய சோதனைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். அந்த சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தாண்டி எந்த ஒரு நேரத்தில் வெளியில் வாரீர்களோ அந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது எல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே அதிகமான உயரத்தை நோக்கி பறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஈஸியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. கஷ்டங்கள் நிறைந்த, யாருக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது சரியா இல்லையா? நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? நான் கூறியது அனைத்தும் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பிக்க தொடங்கும். இது வெறும் மாற்றமாக மட்டும் இருக்காது. இது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சுழற்சியாக இருக்கும். ஒரு நாள் எந்த ஒரு சந்தோஷமான ரீசனும் இல்லாம நீங்க திடீரென்று காமாகி விடுவீங்க. எவ்வளவு கோபங்கள் மனதிற்குள்ள இருந்தாலும் எந்த விதமான சந்தோஷமான விஷயங்களும் நடக்காது. இருந்தாலும் எந்த விதமான ரீசனும் இல்லாம நீங்க அமைதியாக விடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஆரம்பமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அதனை நம்மளால தவிர்த்து கொள்ளலாம். அதிலிருந்து நம்மளால வெளியில் வர முடியும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது ஆரம்பிக்க தொடங்கும். இனி என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனை இனிமேல் குறைத்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் எல்லாத்தையும் நீங்க கிளியராக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க எடுத்த முடிவுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். யாரிடம் எது கூற வேண்டும் என்றாலும் நேரடியாகவே இனிமேலும் கூறிவிடுவீர்கள். அதனால பாதி நபர்கள் இனிமேலும் இருப்பார்கள். இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய நேரம் இப்போது ஆரம்பமாகிவிடும். நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் வாழ்க்கையில வின் பண்ணுவதற்கு முன்னாடியும் உங்களுக்கு வின் பண்ண நீங்க ஆரம்பித்துக் கொள்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு சக்சஸ் ஆக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பணம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது நிச்சயமாக இருக்கும். முன்பு நீங்க முயற்சி செய்திருப்பீங்க, ரிசல்ட் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில போயிருக்கும். ஆனா இப்போ அதே ஒரு முயற்சி திரும்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன பண விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது இனிமே இதுவாகத்தாங்க இருக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயத்திலிருந்து இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. எவ்வளவுதான் பிரச்சனையில் நீங்க சிக்கியிருந்தாலும், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும், இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்க ஆரம்பித்து அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இனிமே உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எல்லாரையும் நம்மளால உருவாக்க முடியும். எனக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காகவும் நீங்க உங்களை மாற்றிக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக இனிமே மாறவும் நீங்க செய்வீங்க. நீங்க இந்த ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிச்சயமாக வரும். அது ஒரு மனிதர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இக்னோர் பண்ணாமல், வேண்டாம் என்று கூறாமல் அதை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது போக போக என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் தாங்க இருக்கும். இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் ஒரு ஆழமான மாற்றம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தையும் உங்களுடைய பாதையும் மாற்றப் போகிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியும் விடும். உங்களுடைய நேரமும் இனிமே மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் போட்ட சண்டைகள், யாருக்கும் தெரியாம பட்ட அவமானங்கள், அதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, இந்த உலகம் உங்களை பல முறை உடைக்க முயற்சித்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேற மாதிரி
எழுந்து வந்து நிற்பீங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு மனிதர்கள் கிடையாது, நீங்கள் ஒரு பயணம். அந்த பயணம் இப்போ தான் சரியான பாதைக்கு திரும்ப போகிறது. அதனை எப்படியாவது இன்னும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இனிமே உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எல்லாரையும் நம்மளால உருவாக்க முடியும். எனக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காகவும் நீங்க உங்களை மாற்றிக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக இனிமே மாறவும் நீங்க செய்வீங்க. நீங்க இந்த ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிச்சயமாக வரும். இது அது ஒரு மனிதர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இக்னோர் பண்ணாமல், வேண்டாம் என்று கூறாமல் அதை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது போக போக என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் ஒரு ஆழமான மாற்றம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும்.